அதை விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க வேலையே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு நான் வந்து சாப்பாடு போட முடியாது. அவருக்கு தெரிஞ்ச வேலையை ரெடி பண்ணி அனுப்புறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. எவ்வளோ நாள் பண்ணணும் சார் எக்ஸசைஸ்? என்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம்? சார் டெய்லி சாப்பிடணும் சார். இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவோமா இல்லையா? அதே மாதிரி வாரத்தில் 7 நாளில் 5 நாள் ஆச்சும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ 90 வயசு தாத்தாவை நான் ஜாகிங் போங்கலாம் சொல்ல மாட்டேன். சார் வீட்டுக்குள்ளேயே வாச்சு நடந்துக்கிட்டு இருங்க, முடிஞ்ச அளவுக்கு பேக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல. இதே 35 வயசு பையனை பார்க்கறேன்னா, தம்பி ஒரு நாளைக்கு மினிமம் 10,000 ஸ்டெப்ஸ் ஆச்சு நடந்துக்கப்பா, ஒரு சின்ன வாட்ச் வாங்கி கையில் கட்டி நீ நடக்கிறியான்னு கால்குலேட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் அது உனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸ்பைனும் நார்மலான ஸ்பெஷாலிட்டி தான், புதுசாக வந்திருக்குல்ல, லேட்டாக வந்துட்டோம் நாங்கள். அதனால தான் நாங்கள் அதை திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம் மக்கள்கிட்ட. டேமேஜ் ஒன்ஸ் டன் இஸ் டன், இட் கான் பி ரிவர்ஸ்ட். திருப்பி வரவே வராது. Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. இப்போ நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கவரி பண்ண முடியாது, அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ உங்ககிட்ட வர பேஷண்ட்க்கு இந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க சார்? நர்வ் டேமேஜ் அப்படின்றது irreversible. நீங்க சொன்னது 100% உண்மை. டேமேஜில் ஸ்டேஜஸ் இருக்கு. மரத்து போகுது அப்படின்னா பாதி டேமேஜில் இருக்குன்னு அர்த்தம். கரண்ட் அடிக்குது அப்படின்னா நர்வை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். சுத்தமாக உணர்ச்சி இல்லை, கையாடலை, கால் ஆடலை அப்படின்னா நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கடைசி ஸ்டேஜான டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா யாருனாலையும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஆப்ஷன் எதுவுமே இல்லையா? 100% இப்போ வரைக்கும் கிடையாதுமா. ரொம்ப கலோக்கியலோ புரியுற மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். தலையில் ஹெல்மெட் ஏன் போட்டுதுன்னு சொல்கிறாங்க. தலையில் அடிபட்டா அடிபட்டுட்டு போகுது, பிரெயின் டேமேஜ் ஆனால் சரி பண்ணிக்கலாம்ல. பிரெயினோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்பைனல் கார்டு. தலையில் அடிபட்டுச்சுன்னா எப்படி பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரி பண்ண முடியாதோ, அதே மாதிரி ஸ்பைனில் இருக்கிற நர்வ் செல்ஸ் நல்லா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. அதனால தான் என்ன மாதிரி ஆட்கள் கூவி கூவி சுற்றி இருக்கிற யாராச்சும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்க, டேமேஜ் முழுசாக ஆகிறதுக்கு முன்னாடியே வைத்தியம் பண்ணிக்கங்க. ஸ்பைனும் நார்மலான ஸ்பெஷாலிட்டி தான், புதுசாக வந்திருக்குல்ல, லேட்டாக வந்துட்டோம் நாங்கள். அதனால தான் நாங்கள் அதை திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம் மக்கள்கிட்ட. டேமேஜ் ஒன்ஸ் டன் இஸ் டன், இட் கான் பி ரிவர்ஸ்ட். திருப்பி வரவே வராது. அதுதான் யூரின் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் அ நர்வ் டேமேஜ். நடக்க முடியாமல் போகிறது நர்வ் டேமேஜ். நடக்க முடியாமல் போனதவங்களெல்லாம் நடக்க வைக்கவே முடியாது. இதே நடந்துட்டு இருக்காங்க, கம்மியாக நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பழைய மாதிரி நடக்க வைக்க வாய்ப்பு உண்டு. நடக்க முடியாமல் போனவங்க நர்வ் டேமேஜ் ஆகி முடிச்சவங்க, அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது. சரி, இப்போ சர்ஜரி முடிஞ்சிடுச்சு, அந்த பேஷண்டோட உடம்புல ஸ்க்ரூ ராட் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சரி ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸசைஸ் அந்த பேஷண்ட் பண்ணணுமா? ஏன் எதுக்கு பண்ணணும்? ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு, போல்ட் நட் போட்டாச்சு, பின்னாடி முதுகுல 20-25 மூட்டு இருக்கு பின்னாடி, ஒரு மூட்டு டேமேஜுக்கு போல்ட் நட் போட்டாச்சு. நீங்க திரும்பி சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்கிற மூட்டுலாம் டேமேஜ் ஆகும். எனக்கு ஜாலி, வருஷத்துக்கு ஒரு மூட்டு டேமேஜ் ஆகும், வருஷத்துக்கு ஒரு சர்ஜரி பண்ணலாம். அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? எஸ், பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை எனக்கு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா திரும்பி தேய்மானம் ஆகக்கூடாது, மற்ற இடமும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ நாள் பண்ணணும் சார் எக்ஸசைஸ்? என்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம்? சார் டெய்லி சாப்பிடணும் சார். இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவோமா இல்லையா? அதே மாதிரி வாரத்தில் 7 நாளில் 5 நாள் ஆச்சும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ 90 வயசு தாத்தாவை நான் ஜாகிங் போங்கலாம் சொல்ல மாட்டேன். சார் வீட்டுக்குள்ளேயே வாச்சு நடந்துக்கிட்டு இருங்க, முடிஞ்ச அளவுக்கு பேக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல. இதே 35 வயசு பையனை பார்க்கறேன்னா, தம்பி ஒரு நாளைக்கு மினிமம் 10,000 ஸ்டெப்ஸ் ஆச்சு நடந்துக்கப்பா, ஒரு சின்ன வாட்ச் வாங்கி கையில் கட்டி நீ நடக்கிறியான்னு கால்குலேட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் அது உனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுறது. சர்ஜரி பண்ணிட்டீங்க, எங்களால அந்த பேஷண்டால 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியுமாங்க சார்? கண்டிப்பாக நடக்கலாம். சர்ஜரி நான் பண்ணுறதோட மெயின் காரணமே அவங்களோட வேலையை செய்யறதுக்கு தான் நான் சர்ஜரி பண்ணுறேன். இப்போ ஒருத்தர் ஊர்ல இருந்து வராரு, அவரோட வேலை வயல்ல நாற்று நடுறது, மூட்டை தூக்குறது, முதுகு வலி வந்துருச்சு, நடக்க முடியல. என்னோட வேலை என்னன்னா அவரை சரி பண்ணி அந்த வேலைக்கு அனுப்பதான் நான் சர்ஜரி பண்ணணும். என்னோட ட்ரீட்மெண்ட் அவர் அந்த வேலைக்கு அனுப்புறதா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க வேலையே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு நான் வந்து சாப்பாடு போட முடியாது. அவருக்கு தெரிஞ்ச வேலையை ரெடி பண்ணி அனுப்புறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கிற மாதிரி எங்களோட ஸ்பெஷாலிட்டி யார் எப்படி தேவையோடு இருக்காங்களோ அந்த தேவைக்கு திருப்பி அனுப்புறது தான். வயல்ல வேலை செய்ய முடியும் போது 10,000 ஸ்டெப்ல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, புரியுதுங்க சார். இப்போ வயல் வேலை போறாருன்னா எத்தனை நாள் சர்ஜரி முடிச்சு எத்தனை நாள்ல அவரோட ரொட்டீன் ஆரம்பிக்கலாம் சார்?
1 மாசத்துலேருந்து 45 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா. காயம் முழுசா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெளியில இருக்க காயம் ஆறிடும். உள்ள இருக்க காயம் ஆறுறதுக்கு லேட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, லைட்டா இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும். பிற்காலத்துல அவங்க வேக வேகமா போய் அட்மாஸ்பியரிக் பாக்டீரியாக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த இன்ஃபெக்ஷன் பெருசாகும். ஸோ காயம் முழுசா ஆறுற வரைக்கும் 45 டேஸ் வெயிட் பண்றது தான் புத்திசாலித்தனம். இந்த சர்ஜரியை பார்த்து பயப்படுறவங்களுக்குலாம் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் நான் வேலைக்கு வந்த முதல் வருஷம் எனக்கு கேட்ட கேள்வி, அந்த தாத்தாவுக்கு 95 வயசு. நான் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணா, ஐயா உங்களுக்கு நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு, உங்களுக்கு சர்ஜரி பண்ண போறோம், 5லேருந்து 6 வருஷம் உயிருக்கு ரிஸ்க் இருக்குங்க ஐயா அப்படி. தாத்தா திரும்பி என்ன தெரியுமா கேள்வி கேட்டாரு, சரி உயிர் ரிஸ்க் விட்டுரு, ஆப்ரேஷன் பண்ணா நான் நடக்கிறதுக்கு எத்தனை % சான்ஸ் இருக்குன்னு கேட்டாரு. அவரு கேட்ட கேள்விக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க, 99% சர்ஜிக்கலா உங்களை நடக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சரி எனக்கு சர்ஜரி பண்ணிடுங்க அப்படின்னு தாத்தா சொல்லிட்டாரு. ஓகே. இதுதான் நீ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். நீயோ நானோ எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் கடைசி நாள் வரைக்கும் நடந்து போய் பாத்ரூம்ல போகணும், தன் கையால சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ என்னால அவங்களோட நடக்கிறது, கையில சாப்பிட்ற லைஃப் ஸ்டைலை தான் சேவ் பண்ணி கொடுக்க முடியும். அது அவங்களுக்கு தேவைன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்.